ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது மம்மிக்களை பத்தியும் அதுகளுக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்களை பத்தியும் இன்னைக்கு நம்ம டீடைலா பார்க்கலாம். உலக அதிசயங்கள்ல ஒன்னான பிரமிடுகள் கட்டப்பட்டதே இந்த மம்மிக்கள் சொல்லக்கூடிய பதப்படுத்தப்பட்ட சடலங்களை பாதுகாக்கிறதுக்காக தான் பிரம்மாண்டமா கட்டியிருக்காங்க. அப்படி இறந்து போனவங்களோட சடலத்தை ஏன் பிரமிடுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு கிடைச்ச விடை என்னன்னா, இந்த எகிப்தோட சாம்ராஜ்யம் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது. நைல் நதிக்கு பக்கத்துல இருக்கிற பள்ளத்தாக்குல தான் இந்த எகிப்து இருக்கு. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்து சாம்ராஜ்யம் ரொம்ப செழிப்பா இருந்திருக்கு. இதுல ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, சக்கரம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவங்க இந்த பிரமிடை கட்டியிருக்காங்க. சரி, முதல்ல இவங்க ஏன் உடம்ப பதப்படுத்துறாங்கன்றத தெரிஞ்சுக்கும். இந்த சாம்ராஜ்யம் உருவாகி நாகரிகம்லாம் வர்றதுக்கு முன்னாடி ரொம்ப சாதாரணமா அங்க இருக்கிற பாலைவன மணல்கள்ல தான் உடம்புகளை புதைச்சிருக்காங்க. இருக்கிற அதிகப்படியான வெப்பம், அப்புறம் பாலைவனத்துல இருக்கிற வறட்சியான மணல்னால இறந்த சடலங்கள்ல இருக்கிற நீரெல்லாம் வத்தி போய் இயற்கையாவே உடம்பெல்லாம் பதப்படுத்தப்பட்டிருக்கு. இதையெல்லாம் கவனிச்சு அடுத்து வர தலைமுறை என்ன பண்ணிருக்காங்க, இறந்து போனவங்களோட உடலை பதப்படுத்துறது ஒரு சமுதாயமாவே மாத்திருக்காங்க. இறந்து போன எல்லாரோட உடம்பையும் பதப்படுத்த மாட்டாங்க. மிகப்பெரிய அரசர்களோட உடம்ப மட்டும்தான் பதப்படுத்தி மம்மியா மாத்துவாங்க. ஏன்னா அந்த காலத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்பி இருக்காங்க. போனதுக்கு அப்புறமும் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு முதல் இறந்து போன அரசரோட உடம்ப என்ன பண்றாங்க, அங்கங்க கிழிச்சு முதல் இதயத்தை வெளியே எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் நுரையீரல், குடல்னு உடம்புல இருக்கிற சில உள்ளுறுப்புகளை வெளியே எடுத்துறாங்க. அதுக்கப்புறம் உடம்புக்குள்ள சில கனிமங்களையும் எண்ணெய்களையும் முழுசா நிரப்பிடுறாங்க. முழுசா எண்ணெயில ஊற வச்ச பருத்தி துணிகள்னால தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுசா சுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சவப்பெட்டிகளை வச்சு போட்டிடுறாங்க. அந்த சவப்பெட்டிகளுக்கு மேல சில மந்திரங்களை எழுதுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு பிரம்மாண்டமான பிரமிடை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லறைக்கு முன்னாடி ஒரு கருப்பு நரியோட உருவத்தை வரைகிறாங்க. இப்படியே பல தலைமுறைகளா கல்லறைகளை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட மூட நம்பிக்கை ஒரு படி மேல போயிருது. எகிப்திய மன்னர்கள் தான் வாழ்ற வாழ்க்கையை அற்பமா தான் நினைச்சாங்க. ஏன்னா நம்ம இப்ப வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே கிடையாது. இதுல இன்பம், துன்பம், வலி, வேதனை, ஏமாற்றம்னு ஏகப்பட்ட சோதனைகள் இருக்கு. ஆனா இறப்புக்கு அப்புறம் ஒரு பெரிய மறுவாழ்வு காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப வலி கிடையாது, வேதனை கிடையாது, சோகம் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, சந்தோஷமும் நிம்மதி மட்டும்தான் அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்காக அந்த வாழ்க்கைக்கு இப்பயே செல்வத்தை தேட ஆரம்பிச்சாங்க. அதாவது தங்கம், வைரம் அப்படின்னு விலைமதிக்க முடியாத பொருட்களை தான் கல்லறைக்கு பக்கத்துல வைக்க சொன்னாங்க. இந்த செல்வங்கள்லாம் அந்த ராஜாக்களோட மறுவாழ்வுக்கு சாதகமா இருந்துச்சோ இல்லையோ, சில திருடர்களுக்கு ரொம்ப சாதகமா போச்சு. எகிப்தியர்கள் என்ன பண்றாங்க, கல்லறைக்குள்ள ஏகப்பட்ட தங்கத்தையும் வைரத்தையும் வைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பிரமிடுக்குள்ளே எல் டைப்ல ஒரு ஓட்டையை போட்டு கல்லறைக்குள்ள இருந்த தங்கத்தையும் தங்க காசுகளையும் அப்பவே ஏகப்பட்ட பேர் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு பேர் தான் கல்லறை திருடர்கள், அதாவது டாம் ஹண்டர்ஸ். இப்படி கல்லறைக்குள்ள மம்மிகளை வைக்கும் போது இந்த எகிப்தியர்களுக்கு ரெண்டு தலைவலி இருந்துச்சு. ஒன்னு தங்க காசுகளையும் தங்கத்தையும் திருடுற திருடர்கள், ரெண்டாவது கல்லறைக்குள்ள வச்ச மம்மிகளை கடிச்சு எடுத்துட்டு போகக்கூடிய பாலைவனத்துல இருக்கிற நரிகள். இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா அப்படின்னு நாளடைவில் ஒரு கடவுளை உருவாக்குறாங்க. இந்த கடவுளோட பேர் தான் அனுபிஸ். இவர் எகிப்தியர்கள் எப்படி கூப்பிடுவாங்க, கல்லறையோட பாதுகாவலர்னு கூப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா மரணத்தோட கடவுள்னு கூட கூப்பிடுவாங்க. இந்த அனுபிஸ்ன்ற கடவுளுக்கும் மம்மிகளுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கு. இறந்து போனவங்க சொர்க்கத்துக்கு போகலாமா வேணாமா, இவங்க அதுக்கு தகுதியானவங்களான தீர்ப்பு கொடுக்க போறவரே இவர் தான். சூரிய கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுவார், இறந்து போனவங்களை ஒரு படகுல நைல் நதி வழியா கூட்டிட்டு வருவார். மரணத்தோட வாசல்ல இறந்து போனவங்க எல்லாம் வரிசையா நிற்பாங்க. அந்த வரிசையில ஏழை, பணக்காரன், அரசன், ஆண்டி அப்படின்னு எந்த பாகுபாடும் கிடையாது. இந்த மரணத்தோட வாசல்ல எல்லாருமே சமந்தான். தான் வாழ்ந்த வாழ்நாள்ல பொய் சொல்லாம யாரையும் ஏமாத்தாம எவன் ஒருத்தன் நல்லவனா வாழ்றானோ அவனுக்கு மட்டும்தான் சொர்க்கத்துல இடம். இவன் நல்லவனா கெட்டவனான்னு முடிவு பண்றது அனுபவிச்சுன்ற கடவுள் தான். இறந்து போனவனோட இதயத்தை ஒரு தங்க தராசுல வைப்பார். தராசோட 100 பக்கத்துல தூய்மை கடவுளோட இறகு இருக்கும். பொய்யே சொல்லாம உண்மையை பேசிட்டு ஒழுக்கமா வாழ்ந்தவனோட இதயம் அந்த தூய்மையான வெள்ளை இறக விட ரொம்ப எடை கம்மியா இருக்கும். ஆனா ஒழுக்கம் இல்லாம அடுத்தவனை ஏமாத்திட்டு வாழ்ந்தவனோட இதயம் ரொம்பவே எடை அதிகமா இருக்கும். இவனோட இதயமாவது அந்த இறகோட அதிகமா கீழே தட்டிருச்சுன்னா அந்த இதயத்தை ஒரு கொடூரமான மிருகம் வந்து கடிச்சு சாப்பிடும். அதுக்கப்புறம் இந்த இதயத்துக்கு சொந்தக்காரன ஒரு கொடூரமான பாதாள உலகத்துல கீழே தள்ளிடும். அவனுக்கு கொடூரமான தண்டனைகள் அங்க கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப புரியுதா எகிப்தியர்கள் ஏன் தான் உடம்ப பதப்படுத்தி சவப்பெட்டிகள் வைக்கிறாங்கன்னு. இப்படி பதப்படுத்தி வைக்கலனா அவங்களை அந்த அனுபிஸ்ன்ற கடவுள் ஏத்துக்க மாட்டாருன்னு அந்த அரசர்களை ரொம்ப நம்பிக்கையா நம்பினாங்க. சரி, இந்த எகிப்தியர்கள் ராஜாக்களோட உடம்ப மட்டும்தான் பதப்படுத்துவாங்களான்னு கேட்டா இல்ல. அவங்களுக்கு விருப்பமான செல்ல பிராணிகளான நாய்கள், பூனைகளோட உடம்பையும் பதப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட 9000 வருஷம் பழமையான மம்மிக்கள் வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு சில ராஜாக்கள் எப்படி நம்பியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி தன்னோட உடம்ப பதப்படுத்தி சவப்பெட்டில வைக்கிறதுனால இறந்து போன நாம மறுபடியும் உயிரோட வரலாம்னு நினைச்சிருக்காங்க. இந்த மம்மிகளை பத்தியும் கல்லறைகளை பத்தியும் பிரமிடுகளை பத்தியும் அனுபவிச்சுன்ற இந்த கடவுளை பத்தியும் ரொம்ப விளக்கமா 5000 வருஷம் பழமையான ஒரு புக்ல தெளிவா எழுதி வச்சிருக்காங்க எகிப்தியர்கள். இந்த எகிப்தாண்ட அரசர்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்கு. இவங்க தான் கூட பிறந்தவங்களை கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஏன்னா சாம்ராஜ்யம் தான் குடும்பத்தை விட்டு போயிடக்கூடாதுன்னு இப்படி ஒரு கேவலமான செயலாம் பண்ணுவாங்க. எகிப்தில் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிரமிடையும் ஆயிரக்கணக்கான அடிமைகளை சித்திரவதை பண்ணி தான் கட்டியிருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, எந்த தொழில்நுட்பமும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பிரம்மாண்டமான பிரமிடுகளை எப்படி கட்டினாங்கன்னே தெரியல. முன்ன சொன்ன மாதிரி சக்கரம் கூட அப்ப கண்டுபிடிக்கல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது, மரணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்றத முழுசா நம்பியிருக்காங்க. எகிப்தாண்ட எத்தனையோ அரசர்களோட கல்லறைகளையும் பிரமிடுகளையும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்காங்க. ஆனா இப்ப வரைக்கும் கிளியோபட்ராவோட கல்லறையை மட்டும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. எகிப்தாண்ட கடைசி ராணி கிளியோபட்ரா தான். கிளியோபட்ராவை பத்தி கேள்விப்படாத ஆட்களே கிடையாது. பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்களை தான் காலு கீழே அடிமையா வச்சு சிம்ம சொப்பனமா இருந்தவங்க. இந்த கிளியோபட்ரா ரொம்பவே வித்தியாசமானவங்க. இவங்களுக்கு கூட பிறந்த 2
2 சகோதரர்கள் இருந்திருக்காங்க. முதல் சகோதரரை கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஒரு கொஞ்ச நாள்ல இறந்து போன உடனே 2வது தம்பியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட பேர் தான் சீசர். சீசருக்கும் கிளியோபட்ராவுக்கும் பிறந்த பையனோட பேர் தான் சிசேரியன். முதல்ல வயித்து கிழிச்சு குழந்தையை வெளியே எடுத்ததெல்லாம் கிளியோபட்ராவுக்கு மட்டும்தான். பிறந்த குழந்தையோட பேர் தான் சிசேரியன். அதனால இப்ப வரைக்கும் அந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணாலும் சிசேரியன் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளியோபட்ரா 2வது ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவரோட பேரு மார்க் ஆண்டனி. மார்க் ஆண்டனியும் கிளியோபட்ராவும் ஒண்ணா இறந்து போனதாவும் அவங்க 2 பேரோட உடம்பையும் ஒண்ணா ஒரே பிரமிடு கடியில வச்சதா சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப வரைக்கும் அந்த பிரமிடு எங்க இருக்கு, கிளியோபட்ரா எப்படி இறந்து போனாங்க, தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, யாராவது அவங்களை கொலை பண்ணிட்டாங்களான்றது ரொம்பவே மர்மமா இருக்கு. அதுக்கான விட இப்ப வரைக்கும் கிடைக்கல. அவங்க வளர்த்த பாம்பே அவங்களை கடிச்சு விஷம் ஏறி கொடூரமா இறந்து போனதா ஒரு சில பேர் சொல்றாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க வாழ்க்கையை வெறுத்து தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்றாங்க. இதுல எது உண்மைன்னு தெரியல. எத்தனையோ எகிப்து அரசர்களோட கல்லறைகளையும் பிரமிடுகளையும் கண்டுபிடிச்சிட்டே வராங்க. ஆனா அந்த கிளியோபட்ராவோட கல்லறை மட்டும் கிடைக்க மாட்டேது. அது ஒரு மர்மமாவே இருக்கு. இதுல ஆச்சரியப்படுற இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆரம்ப காலத்துல பிரமிடுக்கு அடியில கல்லறைகளை வைக்கும் போது இந்த ஓநாய்களுக்கும் திருடர்களுக்கும் பயந்து அனுபீஸ்ன்ற ஒரு கடலை உருவாக்குனாங்க நம்பணும். இது ஒரு கட்டுக்கதை தான் அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் அடிச்சு சொல்றாங்க, அனுபீஸ்ன்ற மரணத்தோட கடவுள் இறந்து போனவங்களோட சடலங்களை கல்லறைக்குள்ள நிச்சயமா பாதுகாக்கிற ஒரு கடவுள். அந்த பிரமிடுக்குள்ள அத்துமீறி யாராவது மம்மிகளை தொட முயற்சி பண்ணா சில கல்லறைக்குள்ள அந்த அனுபீஸ்ன்ற கடவுள் வருவாரு. யார் அந்த மம்மிகளை அத்துமீறி தொடுறாங்களோ அவங்களோட இதயத்தை எடுத்து தராசுல வச்சு எடை போட்டு கொள்ளுவார்னு ஒரு வதந்தி பரவிக்கிட்டு இருந்துச்சு. இதனால பிரமிடுகள் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாம், பிரம்மாண்டமா இருக்கலாம். ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப ஆபத்து இருக்குன்னு சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. எகிப்துல ஆயிரக்கணக்கான கல்லறைகள் இருக்குன்னா ஒரு சில கல்லறைகளை மட்டும்தான் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு அந்த மம்மிகளை வெளியே எடுத்திருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட மம்மிகள் இருக்குன்னு அந்த மம்மிகளை அனுபீஸ்னு சொல்லக்கூடிய மரணத்தோட கடவுள் பாதுகாத்துட்டு வராருன்னு சொல்றாங்க. அதனால அந்த பிரமிடுகளையும் கல்லறைகளையும் மம்மிகளையும் தொந்தரவு பண்ணாம முடிஞ்ச அளவு அமைதியை வேடிக்கை பார்க்காத நமக்கு நல்லதுன்னு சில விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அனுபீஸ்ன்ற கடவுள் உண்மையிலே இருக்காரா, அத்துமீறி கல்லறைக்குள்ள போறவங்கள அவரு தண்டனை கொடுப்பாரா, அப்படி 5000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின மரண புத்தகத்துல அப்படி என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் மர்மமா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, கல்லறைக்குள்ள இன்னமும் அனுபீஸ்ன்ற கடவுள் இருக்காரா, அப்படி மீறி போறவங்களுக்கு இதயத்தை பிச்சு தராசுல வச்சு தண்டனை கொடுப்பாரா? இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வேடிக்கையா இருந்தாலும் பயமா தான் இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி நேசமணி டாக்கீஸ்ன்ற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மறுபடியும் மீட் பண்றேன். தேங்க்யூ அண்ட் பாய்.